வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கு செலக்ட் ஆனவங்களுடைய பட்டியல் முதல்ல. ரெண்டாவது, ரேஷன் சம்மந்தப்பட்ட கேள்விகள் என்னென்ன கேட்டாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்மளுடைய கமெண்ட்டை நிறையா பேர் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரியும் என்னென்ன கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நண்பர் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தார். அதில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்கணும், எல்லா விதமான தகவலையுமே நான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய சந்தேகம் எதாக இருந்தாலும் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். ரேஷன் கடையோட செலெக்ஷன் லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பார்க்குறது, அது எங்கே போய் நம்ம வாங்கி பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக உடச்சி சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். எல்லா விதமான தகவலையுமே ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். வாட்ஸ்அப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா தயார் நிலையில் இருக்குது. இன்னும் ஒரு சில நாட்களில் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம். பார்க்கலாம் டீம் என்ன ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் நிறைய விதமான தகவல்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பல விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே என்னென்ன கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ரொம்ப ரொம்ப அதிகமான கேள்விகள்லாம் இல்லை. உணவுத்துறை அமைச்சர் யார், அதேமாரி உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார், அந்த மிஷின் சொன்னல பிஓஎஸ் அதுக்குண்டான அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதேமாரி திருக்குறள் எத்தனை இருக்குது, இந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நான் முன்கூட்டியே எல்லா விதமான வீடியோலையுமே மிக சிறப்பான முறையில் சொல்லியிருப்பேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா ஒவ்வொரு தகவல்களுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்று நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் லிஸ்ட் இது எப்படிங்க நாங்கள் பார்க்கறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிராமங்கள்லேயுமே கிராம வங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த வங்கி மூலிமா தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷன் கடை செயல்படுது. இந்த கணக்கு கட்டுறதா இருக்கட்டும், இந்த ரேஷன் கடையில் வாங்கக்கூடிய அந்த காசுகளை எங்கே கொண்டு போய் கட்டணும்னா பேங்க்கில் தான் கட்டணும். அது அரசு வங்கியில் தான் கட்ட சொல்லுவாங்க. அதேமாரி தான் பார்த்தீங்க அப்படின்னா அரசு வங்கி செயல்பட்டு வருது. அங்கே கொண்டு போய் கட்டுறோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் அதுக்குண்டான ப்ராசஸ் அப்படின்னா அந்த லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எங்கெங்கே வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் சொல்லுவாங்க. இப்போ ஏன்னா எந்தெந்த கிராமத்தில் எங்கெங்கே கடைங்க இருக்குது அப்படிங்கிறது இவங்க மூலிமா தான், அதாவது கூட்டுறவு பேங்க் மூலிமா தான் மேலே தெரிய வரும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கூட்டுறவு பேங்க் மூலிமா தெரிய வரப்போ அவங்க தான் கொடுப்பாங்க லிஸ்ட்டு. இந்த கடை இவ்வளோ நாளாக காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தை சொல்கிறப்ப அவங்க கால்குலேஷன் பண்ணிக்குவாங்க. பண்ணிக்கிட்டு ஓகே இந்த கடைக்கு ஆட்கள் வேணும் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே நியமனம் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராசஸ்ஸு, இப்படி தான் நடக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு எங்கே போகும் அப்படின்னா அந்த கூட்டுறவு பேங்க்கு போகும். அந்த கூட்டுறவு பேங்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிஸ்ட்டு போனோடனே அவங்க ஆட்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாரி அனுப்புவாங்க. ஏன்னா இங்கே இருக்குதா என்னென்னு வெரிஃபை பண்ணுறது யாருன்னா இங்கே, அப்புறம் விஓவை வெரிஃபை பண்ணுவார், நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறீங்களா என்னன்னு. ஆனால் அங்கே விஓ ஆஃபீஸ்லேயே ஒரு ரெக்கார்டு இருக்கும். அந்த ரெக்கார்டை பார்த்துட்டு ஓகே இவங்க இங்கே தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு இஷ்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஓகேங்கிற மாதிரி வந்தோடனே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும். இதுதான் ப்ரொசீஜர். இப்படி தான் நடக்கும். இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒன்று நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக் அப்ளை பண்ணியிருக்கணும். அங்கே போய் வெரிஃபை பண்ணுறப்ப ரிஜெக்ட் ஆகும் ஒன்று. ஏன்னா நிறைய பேர் வேறு டிஸ்ட்ரிக் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ சென்னை டிஸ்ட்ரிக்டில் போய் உங்களுடைய அட்ரஸ் தொலைவுனா கிடைக்காதுல்ல, இங்கே தானே தொலைவணும். ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணதே சென்னைக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதனால் முற்றிலுமே இதை தவிர்க்கணும். அவங்க அரசு தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நாம் ரொம்ப செவி சாய்ச்சி கேட்கணும். நாம் ஸ்டார்டிங் வீடியோவிலேருந்தே ஏன்னா அரசு தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே ஒரு வெப்சைட்டு, ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாகுது, அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு நாங்கள் அதை பிரிப்பாங்கள்ல இந்த மாவட்டம்
அதுக்கு வந்து டிலே ஆகுது. அதனால் நீங்கள் விண்ணப்பிக்கிறப்பையும் உங்களுடைய மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாரி அரசு தரப்பில் சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து மாவட்டம் கரெக்டாக தான் நாங்கள் விண்ணப்பித்து கொடுத்த வரைகளுமே எல்லாத்துக்குமே கரெக்டாக போட்டு விண்ணப்பித்து கொடுத்துட்டோம். ஒரு சில பேர் வந்து விண்ணப்பிக்கிறேன்னு வந்துட்டு இல்லை நாங்களே விண்ணப்பிச்சுக்கிறோம், இவ்வளோ பேமெண்ட் எங்களால் வந்து கொடுக்க முடியாது. நாங்கள் வந்து ரீசனபிள் பேமெண்ட்டை தான் கேட்டோம், நம்ம வந்து ரொம்ப அதிகமான கேட்குறேன். நிறைய பேர் விண்ணப்பிச்சாங்க. ஓகே, நான் வந்து இது கடைக்கு போய் இங்கேருந்து எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்துகிட்டு போய் விண்ணப்பிக்கிறது நான் இங்கேயே ஆன்லைனில் அனுப்பிச்சுட்டா ஒரு 10 நிமிஷம் தான் டைம். அங்கே போய் நீ கேட்டு உட்காந்துட்டு இருக்கணுங்கிறதுலாம் அவசியம் கிடையாது. நாங்களே 10 நிமிஷம் அனுப்பிச்சிட்டு அதுக்குள்ள ரெசிப்ட் என்னவோ உடனே வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். உடனே அப்ளிகேஷன் ஃபார்மையும் நாங்கள் வந்து உடனே வாட்ஸ்அப் பண்ணிடுவோம். நிறைய பேர் ரிஜெக்ட் வேண்டாம் அப்படின்ட்டு போனீங்க, என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நேமை வந்து எரர் பண்ணிட்டாங்க. எங்கே எரர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஃபாதர் நேம் கேட்பாங்க, ஒரு சில இடத்துல கணவர் நேம் கேட்பாங்க. அந்த இடத்துல நிறையா பேர் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அடுத்தது ஏதோ ஒரு லிங்க்கு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வீடியோ போடுறாங்களா, அடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு லிங்க் கொடுக்குறாங்களா, அவங்க ஒரு மாவட்டத்தோட லிங்க்கே கொடுத்தாங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து லிங்க்கில் மாடலேஷன் பண்ணி உங்கள் மாவட்டத்தோட லிங்க் நீங்களே தான் எடுத்துக்கணும், யாரும் வந்து எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி எடுக்கிறப்ப ஒரு சில நண்பர்கள் வந்து கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. இந்த லிங்க்கை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணி அவங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் லாஸ்ட்டாக போட்டு என்ட்ரு அடித்து எரர் வந்தால் அதில் எதாவது மாடிஃபிகேஷன் பண்ணி உடனே வந்து லிங்க் வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து லிங்க் வந்து எடுக்கிறதில்ல. அந்த லிங்க்கை மாற்றி வந்து இது பண்ணிட்டு இப்போ வந்து திருநெல்வேலிக்கு மதுரை மாவட்டம் அப்ளை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வியூக்கு கட்டாயமாக எல்லாத்தையுமே கூப்பிடுவாங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே வந்து இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி நீங்கள் கால்ஃபர் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே மதுரைக்கு போய் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கிற மாரி, அதாவது மதுரைக்கு போய் தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாரி வரும். மதுரைக்கு போகிற மாரி சூழ்நிலை கூட வரும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக அந்த மாவட்டம் அப்படின்னா அந்த மாவட்டத்துக்கு கரெக்டாக வந்து விண்ணப்பிக்கணும். அந்த ப்ரொசீஜரை நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக விண்ணப்பிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போல்லாம் விண்ணப்பிச்சாச்சுங்க, நடந்த கதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் வராது. இனிமேல் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இனிமேல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்வியூ கூப்பிட்டாங்க அப்படின்னா லெட்டர் வந்தது, மெசேஜ் வந்தது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா உடனே புறப்பட்டு போயிடணும். அது மதுரையாக இருந்தாலும் சரி, சென்னையாக இருந்தாலும் சரி. ஃபஸ்ட்டு டாபிக். ரெண்டாவது, செலக்ட் ஆனவங்களை எப்படி நாங்கள் பார்க்குறது? நான் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் செலக்ட் ஆனேன்னா ஆகலை அப்படிங்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து இப்படி செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மெயில் வரும். உங்களுடைய நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுவாங்க, அதாவது ஒரு குறுஞ்செய்தி மாரி வரும். கூட்டுறவுக்கு கீழே இயங்கக்கூடிய ரேஷன் கடை விற்பனையாளருக்கு நீங்கள் செலக்ட் ஆகிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட்லேயே வரும். அது அரசு தரப்பில் அந்த அதுமாரி ஃபார்மேட்டில் வந்தாலும் நீங்கள் உடனே போய் உங்களுடைய கிராம வங்கியை தான் அணுக வேண்டியது வரும். ஏன்னா எல்லா இதுலேயுமே கிராம வங்கி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. அந்த கிராம வங்கியை நாங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி ஹெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு வங்கி கட்டாயமாக இருக்கும். ஏன்னா அந்த ரேஷன் கடையெல்லாம் அதன் கீழ் தான் செயல்படுது. அவங்க தான் வந்து எல்லா விதமான இதுவுமே பண்ணணும். அப்படி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் போய் அங்கே தான் வந்து செலக்ட் ஆனதுக்கு பிறகு கேட்குற மாரி வரும். நான் செலக்ட் ஆனேனா இல்லையானே எனக்கு தெரியல அப்படின்னா கோர்ட்டில் ஒரு பேங்க்லேயே நீங்கள் போய் கேளுங்க, இப்போ வந்து செலக்ட் ஆனா இல்லைன்னு தெரியலைங்க, செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கூட கேட்டிங்க அப்படின்னா ஒரு சில பேர், எல்லாருமே கொடுப்பாங்கன்னு சொல்ல வரல, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுவாங்க. வந்திருக்குப்பா உன்னுடைய நேம்னா வரலப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் பணி சுமை காரணமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இதை வந்து சொல்ல மாட்டாங்க. நிறைய விதமான தகவல்களை அப்சர்வ் பண்ணிக்குவாங்களோ ஒழிஞ்சு அதாவது ரிட்டன் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதுமாரி இருக்கிறப்ப நாங்கள் வந்து அதுக்குண்டான லிஸ்ட்டை நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா தயார் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில மாவட்டத்துக்கு தான், நான் 38 மாவட்டத்துக்குமே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல வரல, ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ண முடியும். நாம் வந்து கேட்டிருக்கோம், வந்தது அப்படின்னா
நாங்கள் வந்து அதை மாடலிஃபிகேஷன் பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா வந்தோடனே டப்புன்னு எடுத்து போட்டோம் அப்படின்னா அது என்ன ஃபார்மேட் எங்கே என்ன இதுன்னு கண்டுபிடிச்சிடும். மாடலேஷன் பண்ணி நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். பொறுமையாக காத்துட்டு இருங்க. இன்னும் வந்து பலவிதமான தகவல்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லா விதமான தகவலையும் கேட்டிருக்கோம். ஒன் பை ஒன்னாக அப்டேட் பண்ணுவாங்க. ஒரு சில மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னா சென்னையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில மாவட்டமாக லிஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். செலக்ட் ஆகிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத லிஸ்ட்டை நாங்கள் வந்து அப்டேட் பண்ணுறோம். பொறுமையாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு இன்னும் நிறையா விதமான தகவல்களை தெரிஞ்சுக்குவீங்க. இன்னும் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். அடுத்து வந்து இந்த விஓஓ கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அப்படிங்கணுன்னா ஹாப்பியான நியூஸ். நான் வந்து வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் பண்ணுறீங்கன்னா அப்படின்னா ஒரு சில நாட்களில் ஒரு சில மாவட்டத்துக்கு அப்டேட் பண்ண போகிறாங்க. அது என்னென்ன மாவட்டம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இன்னும் பல விதமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இதுமாதிரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.